ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஷேட்ஸ் உடைய எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆனதுமே பாத்தீங்கன்னா லாஸ்டா எதுல முடிச்சாங்க, யாரை காட்டி முடிச்சாங்கன்னா ஏனை காட்டி தான் முடிச்சாங்க. ஸோ இப்போ அவளை பத்தி தான் சொல்றாங்க. எதுக்காக அவ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி வீடியோ எடுத்தா, அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஏனுடைய லைஃப் ஸ்டைலை காட்டுறாங்க, அவளுடைய ஸ்டோரியை அவளே சொல்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாருடைய லைஃப்லயும் கஷ்டங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஆனா என்னுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா கஷ்டம்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. ஏன்னா எப்பவுமே ஹாப்பியா இருக்கிற ஒரு பர்சன் தான், அது நானா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பி போறதை காட்டுறாங்க. இப்போ அவங்க அப்பாவுடைய ஹோட்டலை காட்டுறாங்க. அதுல அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே பரபரப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த நேரம் நம்ம ஏன் அவங்க 2 பேருக்கு ஹாய் சொல்லிட்டு கிரேட்ஸ் எல்லாம் வந்துருச்சு பாக்குறீங்களான்னு சொல்லி காட்டுறா. பார்த்தா 4.0 எடுத்திருக்கா. ஓ மை காட், இவ்வளோவான்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஸோ என் செல்லத்துக்கு சூப்பராக நான் ஒரு ரிவார்டு கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு இருந்த ஒரு டிஷ்ஷிலேயே அவளுக்கும் எடுத்து தராங்க. இதுவே ஒரு பணக்கார பொண்ணாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, பெரிய கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க, இன்னும் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவங்களால என்ன முடிஞ்சதோ அதை அவங்க கொடுத்து அவங்க ஃபேமிலியே இந்த விஷயத்த ரொம்பவே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்படியே ஒரு நாள் ஏர்னும் அவங்க அப்பாவும் இந்த ஸ்கூல் வழியாக போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏர்ன் இந்த கிரேட் எடுத்தது வேற ஒரு ஸ்கூலில் தான், இந்த ஸ்கூலில் கிடையாது, வேற ஒரு ஸ்கூலில் தான் இதுக்கு முன்னாடி அவள் படிச்சிருந்திருக்கா. ஸோ இந்த ஸ்கூலையே அவள் ஏக்கமாக பார்த்துட்டு வருது. அவங்க அப்பா பார்த்துட்டு உனக்கு இந்த ஸ்கூலில் படிக்கணுமாமான்னு சொல்லி கேட்டிருக்காரு. இல்லை இதெல்லாம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், வேணாங்கிற மாதிரி இவ சொல்லியிருப்பா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவ கடைசியாக படித்த ஸ்கூல்லேருந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சி தான் இந்த ஸ்கூலுக்கே வந்திருக்கா. ஸோ அவளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கிறதுக்கு காசு தேவையில்லை, நல்லா படிச்சாலே போதுங்கிற மாதிரி சொல்றா. இவ நல்லா படிச்சதுனால கொஞ்சம் கூட செலவு பண்ணாம இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு அவளுக்கு இடம் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஏன் வந்திருக்கா. அப்படி வரும்போது கிளாஸ்குள்ள என்டர் ஆகி வந்துட்டு இருக்கா. வரும்போதே பார்த்தீங்கன்னா அவளுடைய அந்த பேக்ல ஒரு சின்ன கீ செயின் மாதிரி இருக்கு. இது அங்க ரொம்பவே ஃபேமஸான கீ செயின். அது மார்க் ஃப்ரூட்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான மெஜிஷியன், அந்த குரூப்புடைய ஒரு கீ செயின் வச்சுக்கோங்களேன். ஸோ அதை எல்லாம் போட்டி போட்டு வாங்குவாங்களே, இந்த ஃபேன்ஸ்லாம் சேர்த்துட்டு யூடியூப்ல அதில் டேக் பண்ணியிருக்கிற அந்த ப்ராடக்டை வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ராடக்டை இவ்வளோ வாங்கி வச்சிருக்கா. இப்போ அதே கிளாஸ்ல இன்னொரு பொண்ணு என்ட்ராகிறா, ஸ்னிஷான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. ஸோ இப்போ அவருடைய பேக்லயும் அதே டேக் இருக்கிறத பார்த்துட்டு 2 பேரும் அப்படி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க. முதல் நாள் கிளாஸ்லயே பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு கிடைச்சிட்டா. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. அப்படி போகும்போது ஏனும் சினிஷாவும் சேர்ந்து தான் உட்காந்துருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒரு இதுக்கு ஓட்டிங் எடுத்தாங்க இல்லையா, கலர் பிரசிடென்ட் அப்புறம் சியர் லீடர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ சியர் லீடர்ஸுக்கு இந்த மாதிரி ஓட்டிங்லாம் எடுக்காம எல்லாரும் கண்ணை மூடிட்டு உட்காரணும். யாராவது 2 பேரை அவங்களே செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி செலக்ட் பண்ணும்போது நம்ம ஏனை செலக்ட் பண்றாங்க, ஸ்னீஷாவை செலக்ட் பண்ணல. அப்பத்துல இருந்தே ஏனை ஒரு மாதிரி எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இவளுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு, நமக்கு கிடைக்கலையேங்கிற மாதிரி. அப்படி ஒரு நாள் பிராக்டிஸ் போயிட்டு இருக்கும் போது ஸ்னீஷாவும் அவளுடைய கேங்கும் உட்காந்துக்கிட்டு ஏன்னு பிராக்டிஸ் பண்றத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப கூட என்ன பேசிக்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அவ ஒன்றும் அவ்வளோ அழகெல்லாம் கிடையாது, எப்படிதான் அவளை போட்டாங்களோ தெரியலங்கிற மாதிரி ஸ்னீஷாவுடைய ஃப்ரெண்டு சொல்றா. ஸோ அவளுமே என்ன சொல்றான்னா, நமக்கு கிடைக்கிறதெல்லாம் ஈஸிடி, இவளுக்குலாம் கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுக்கோயேன். ஏன்னா அவளுடைய பேக்ரவுண்ட் அப்படி ரொம்பவே புவர் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்கிற மாதிரி ஸ்னிஷா அவளுடைய ஃப்ரெண்டை பற்றி மற்றவங்க கிட்ட தப்பாக பேசிகிட்டு இருக்கா. அப்போ அந்த சியர் லீடர்ஸ்க்கான ப்ராக்டிஸ் முடியுது. ஏன் வரா, இவளுங்க 3 பேரும் உட்காந்துருக்காளுங்க. அப்போ என்ன பேசிக்கிறாளுங்களா, ஸ்னிஷா ஒரு அழகான பேக் வச்சிருக்கா. ஸோ இதே மாதிரி பேகு நம்மளும் வாங்கணும்னு மற்ற 2 பேரும் சொல்ல ஏனையும் வாங்க சொல்றாளுங்க. ஆனால் ஏன் என்ன சொல்லிடுறான்னா, என்னால் அந்த அளவுக்குலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது, இது ரொம்பவே காஸ்ட்லிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஸோ இப்போ எங்கே போறீங்க எல்லாம், நானும் வரேன்னு ஏன்னு சொல்ல, அதுக்கு அவளுங்க நாங்கள் எல்லாம் ஸ்னீஷா வீட்டில் போய் தூங்க போகிறோம், இன்னைக்கு அங்கே தான் ஸ்டேங்கிற மாதிரி சொல்ல, என்ன கூப்பிடவே இல்லையேன்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்குறா. ஓ நீ ப்ராக்டிஸில் இருந்தல, அதனால தான் உன்னை கூப்பிட முடியல, நெக்ஸ்ட் டைம் கூப்பிடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுங்க எல்லாம் போயிடுறாளுங்க. ஸோ மறுபடியும் மைண்ட் வாய்ஸ்ல ஏன் என்ன பேசிக்கிறானா, சந்தோஷமா இருக்கிறதுக்கு காசு அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா என் ஃப்ரெண்டு கிட்டேருந்து நான் கொஞ்சம் வேற மாதிரி தெரியுறேன், மற்றவங்களால நான் ஒதுக்கப்படுறேன்னா அதுக்கு காரணம் இந்த காசு தானே, ஒருவேளை அது என்கிட்டயும் இருந்திருந்தா என்ன யாரும் ஒதுக்கி இருக்க மாட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கா. அப்புறம் இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா கிளாஸ்ல ஏன் அவளுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது ஸ்னீஷா அப்படியே நடந்து வரா. அவங்க 2 பேர் மட்டும்தான் கிளாஸ்ல இருக்காங்க. சரி என்னாச்சுமா என்னன்னு சொல்லி கேட்கும் போது ஸ்னீஷா
என்ன சொல்றான்னா, என்னுடைய வாலெட்டை காணோம், மிஸ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்றா. அப்படியா, இரு நானும் வரேன், 2 பேரும் சேர்ந்து தேடலாங்கிற மாதிரி இவ சொல்ல, அதுக்கு அவ ஏன் 2 பேரும் சேர்ந்து தேடணும், உன் பேக்ல தான் தேடணுங்கிற மாதிரி சொல்றா. என்னது, என் பேக்லயா, என் பேக்ல என்ன இருக்க போகுது, நீ என்ன சொல்ற, எனக்கு புரியலங்கிற மாதிரி சொல்ல, அப்படியே கிட்ட போய் ஏனுடைய 2 கையையும் அப்படியே பிடிக்கிறா. பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்கி ஏனோட கையை பிடிச்சி ஸ்னீஷாவே அவ தள்ள போட்டு அடிக்கிறா. தள்ள போட்டு அடிக்கிறது, போட்டு பிடிச்சி இழுக்கிறது, அந்த மாதிரிலாம் பயங்கரமா போட்டு கத்தி கதறி அவளை பிடிச்சி கீழே தள்ளி இவளே கீழே விழுந்து அவள் தள்ளி விட்டா மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி அந்த இடத்துக்கு இந்த திட்டு இருக்காங்கல்ல அவங்க வந்துடுறாங்க. வந்துட்டு என்னன்னு சொல்லி கேட்கும் போது, இவ என்னுடைய வாலெட்டை திருடிட்டா என்னன்னு சொல்லிட்டு நான் அவள் பேகை பார்க்க போனதுக்கு என்னை போட்டு அடின்னு அடிச்சு கீழே தள்ளிட்டாங்கிற மாதிரி அழுதுகிட்டே ஒரு சீனை போட்டுறா. ஸோ அந்த சீன்ல யார் பார்த்துருந்தாலும் அதை நம்பியிருப்பாங்க. ஸோ திட்டுமே அதை நம்பிட்டாங்க. நீ வாலெட் எடுத்தது கூட தப்பு இல்ல, எதுக்கு பிசிக்கலி அஃபெக்ட் பண்ற, எதுக்கு அடிச்சங்கிற மாதிரி கேக்குற. இல்லைன்னு சொன்னாலும் நம்பாம ஏனுடைய பேகை பாக்குறாங்க. இப்ப இவளுடைய வாலெட்டு அவளுடைய பேக்ல இருக்கு. ஓ, அப்ப அவ சொன்னது சரிதான் சொல்லிட்டு இவன் மேல பழி விழுந்துருது. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூல்ல அந்த ஸ்னீஷாவுக்கு தெரிஞ்ச மத்த சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் சொல்லி இவளை போட்டு மிரட்ட சொல்லி அடிக்க சொல்லி ரொம்பவே கொடுமை பண்றாளுங்க. ஸ்னீஷா காலில் போய் விழ சொல்றாளுங்க. அந்த அளவுக்கு கொடுமையாகிடுது. இப்போ அவங்களுடைய பேரண்ட்ஸுமே கூப்பிட்டு இதை ஒரு பெரிய கம்ப்ளைண்டா பண்ணிடுறாங்க. எங்க ஸ்கூலுடைய ரெப்புடேஷனே கெட்டு போகுது, உங்களை மாதிரி ஆட்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தது தப்பா போச்சுங்கிறவளுக்கு இவங்க பேச. ஆனாலும் அப்பவுமே ஏன்னு நான் இதை பண்ணலன்னு சொல்லி சொல்றா. அதை யாருமே நம்புற மாதிரி இல்ல. ஆனா அவங்க பேரண்ட்ஸ் நாங்க ஒண்ணு நம்புறோங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு பயங்கரமான விஷயம் என்னன்னா, இப்ப இவ ஸ்காலர்ஷிப் கிடைச்சுதானே இந்த ஸ்கூலுக்கே வந்தா. ஆனா இப்ப அந்த ஸ்காலர்ஷிப் கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப இந்த மாதிரி நடந்துக்கிறது நடத்தையில சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஸ்காலர்ஷிப்பே கேன்சல் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிற அளவுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு இது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கிடையாது. சோ அவங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் எப்படியாவது நாங்க எங்களால எந்த அளவுக்கு உழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உழைச்சு உனக்கு அந்த காசை நாங்க தரோம், நீ அங்கேயே படி, நல்லா படி, உனக்கு அங்கேருந்து வர விருப்பம் இல்லை, சோ நீ அங்கேயே இருங்கிற மாதிரி சொல்லி அவளை ஹக் பண்ணி நாங்க உன்னை நம்புறோமாங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே ஆறுதல் சொல்றாங்க. மறுநாள் ஏன் மறுபடியும் ஸ்கூலுக்கு போறா. அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா இந்த ஸ்னீஷா அது இன்னொரு ஆள் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவளை அப்படியே தனியா பாக்குறாங்க ஒரு ஆள் மாதிரி. சோ தயங்கி கிளாஸுக்கு போயிட்டு இருக்கா. அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா யாருமே அவளுக்கு இடம் தட மாட்டாங்க. கடைசியா உட்கார்ந்து இருக்கிற நிஹாரி இருக்கா இல்லையா, அவதான் எழுந்து பாக்குறா. பார்த்தா இவளை எல்லாரும் ரொம்பவே ஊட்டிட்டு இருக்காங்க. சோ நீ எதுக்கு அங்க நின்றுட்டு இருக்க, இங்க வா என் பக்கத்துல உட்காருங்கிற மாதிரி நிஹாரி அவளை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறா. அன்னையில இருந்துதான் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. நிஹாரிய கிளாஸ்ல உள்ள எல்லாரும் எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு வியர்டான பர்சனா பாக்குறாங்க. இவங்கள மாதிரி இல்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவளுமே வேற ஸ்கூல்லையும் சேஞ்ச் ஆகி வந்தவ தானே, அதனாலயுமே தனியா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஏன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய திறமையை யூஸ் பண்ணி இந்த டியூட்டரிங் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மூலமா ஏர்ன் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்ப அந்த டியூட்டரிங் கிளாஸ் எடுத்துட்டு இருக்க பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இவ போய் டியூட்டரிங் பண்றால அந்த பொண்ணு என்ன சொல்லிடுதுன்னா இதுக்கப்புறம் கிளாஸ் வேணாங்கிற மாதிரி சொல்லிடுறா. சோ காசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும் போது இதே ஸ்கூல்ல இருந்து செக்ஸ் கண்டென்ட் போட்டதுக்காக வெளியேற்றப்பட்ட ஒரு டீச்சர் இருக்காங்கல்ல, சாம்னு சொல்லிட்டு சோமுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவங்க வராங்க. அவங்கள பார்த்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. சோம் நீங்களான்னு சொல்லிட்டு ஸோ இப்போ 2 பேரும் போயிட்டு அங்க இருக்கிற ஒரு கடையில ரொம்பவே பிரீமியமான ஒரு ஃபுட்டை சாப்பிட்றாங்க. ரொம்பவே காஸ்ட்லின்னு வச்சுக்கோங்களேன். இல்ல வேணாம், எனக்கு வேணாம்னு சொன்னாலும் விடாம நீ சாப்பிட நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ இவ ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறத பார்த்துட்டு ஏன்னு என்ன சொல்லி கேட்குறான்னா, ஒரு நாள் உன் பாய் ஃப்ரெண்ட் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சாகிற அளவுக்கு போனேன், இன்னைக்கு என்ன இவ்வளோ தைரியமா இருக்கு, உன்னை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்குங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு அவ என்ன சொல்றான்னா, என் பாய் ஃப்ரெண்ட் என்னை விட்டு போனதுல ஆச்சரியமே இல்லை, யாரா இருந்தாலும் அப்படி தானே பண்ணியிருப்பாங்க, எந்த பாய் ஃப்ரெண்ட் தான் கேர்ள் ஃப்ரெண்டு செக்ஸ் கண்டென்ட் போடுறத ஒத்துப்பான், ஸோ அதனாலதான் அவன் போயிட்டாங்கிற மாதிரி சொல்ல இவளுக்கு ஷாக்கா இருக்கு. சரி செக்ஸ் கண்டென்ட்டை பத்தி நீ என்ன நினைக்கிறேங்கிற மாதிரி சோமவை பார்த்து கேட்க, அதுக்கு அவ எனக்கு அதுல பெருசா எந்த ஐடியாவும் இல்லை, நான் அந்த மாதிரி வீடியோஸும் பார்த்ததில்ல, ஐ டோன்ட் கேருங்கிற மாதிரி இவ சொல்ல. அதுக்கு சோம் என்ன சொல்றான்னா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் அந்த கண்டென்ட் எல்லாம் போட்டு பயங்கரமா ஏர்ன் பண்ணுவேன்,
பொண்ணு. ஒருவேளை நீனும் அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் போட்டினா உன்னாலையும் ஏர்ன் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியா, என்ன சொல்றேங்கிற மாதிரி கேட்க, ஆமா கண்டிப்பா உன்னாலையும் ஏர்ன் பண்ண முடியும், நீ மட்டும் என் கூட கோஆபரேட் பண்ணு, உனக்கு எப்படி இந்த கண்டென்ட் எல்லாம் போடணுங்கிறத நான் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு இந்த சோம் தான் ஏனை கூட்டிட்டு போய் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து வீடியோ எடுக்க சொல்லி கொடுத்து இவங்க 2 பேரும் கசமுசா பண்றத அப்படியே பப்ளிக்கா வீடியோல போட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு மாஸ்க் மட்டும் யூஸ் பண்ணி அப்படியே வீடியோவை அதில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ ஒரு நாள் ஏன் வீட்டுக்கு வர அவங்க அம்மாவும் அப்பாவும் எப்படி இவகிட்ட சொல்றதுன்னு தெரியாம ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. அவங்க அப்பாவுடைய கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு இன்சூரன்ஸ் கூட இல்லையா. ஸோ இந்த மாசம் அந்த செலவுக்கு காசு போயிடும். ஸோ உன்னுடைய டியூட்டரிங் செலவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்க முடியுமா, இல்லைன்னா நாங்கள் கொஞ்சம் லேட்டா பே பண்ணலாமாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. ஐயோ அம்மா அப்பா, இதுக்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, என்கிட்ட காசு இருக்குங்கிற மாதிரி சொல்ல. என்னது உன்கிட்ட காசு இருக்கா, உனக்கு எது காசு, நாங்க தரவே இல்லையேங்கிற மாதிரி அவங்க சொல்ல. அது இல்லம்மா, நான் ஈவினிங் தினமும் லேட்டா வரேனே, அது ஏன்னு யோசிச்சிங்களா, நான் மத்தவங்களுக்கு போயிட்டு டியூட்டரிங் பண்ணி கிளாஸ் எடுத்து காசு சம்பாதிக்கிறேன், அந்த காசு இருக்கு. ஸோ உங்களுக்கே தேவைன்னா கூட என்கிட்ட கேளுங்க, நான் தரேங்கிற மாதிரி சொல்ல. அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே ப்ரௌடா இருக்கு. ஒண்ணு இந்த வயசுலயே எவ்வளவு தைரியசாலியாவும் குடும்பத்துடைய பொறுப்பை ஏத்துக்கிறவளாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கிளாஸ்ல ஏன் முன்னாடி உட்கார்ந்து இருக்க பேக் சைடு உட்காந்துட்டு 2 பேரு, இந்த பான் இருக்கால அவ, இன்னொருத்தி, அப்புறம் நம்ம நேனோ, இவங்க 3 பேரும் உட்காந்து போன் பார்த்துட்டு இருக்கு. அதுலயும் அந்த 2 பேரு இந்த செக்ஸ் கண்டென்ட் கிளாஸ்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காளுங்க. இதுல யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் தான், நம்ம ஸ்கூல்ல இருக்கிற பொண்ணுதாங்கிற மாதிரி பேச பேச ஏனுக்கு ரொம்பவே பயமா இருக்கு, படபடப்பா இருக்கு, நம்ம தான் சொல்லி கண்டுபிடிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி. இந்த வாய்ஸ் கூட நான் எங்கேயோ கேட்டிருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காளுங்க. ஸோ கூட இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, இது எந்த மாதிரி கண்டென்ட்னு யோசிக்காம நீ பாட்டுக்கு சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்க, சவுண்டை கம்மி பண்ணடி, முதல்ல டாபிக்கை சேஞ்ச் பண்றீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இருங்க இன்னொரு விஷயம்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏனை கூப்பிட அவளுக்கு திட்டுக்குன்னு தூக்கி போட்டுருது. என்னன்னு சொல்லி கேட்டா, இவங்கெல்லாம் ஒரு ஈவெண்ட்டுக்கு போறாளுங்களாம். ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணணும், விஐபி பாஸ் வேணும்னா ஃபாஸ்டா இன்டர்நெட் கிடைக்கிற இடத்துல போய் உட்காந்து நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணணும், யாராவது ஒருத்தவங்களுக்கு 3 டிக்கெட் கிடைக்குங்கிற மாதிரி ஏனையும் அதுல சேர்த்துக்கிறாளுங்க. சரி நம்ம ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி ஏன்னு சொல்றா. இப்ப பாத்ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு அந்த சோம் டீச்சருக்கு இதை பத்தி சொல்லிட்டு இருக்கா. அதாவது இங்க நடந்ததை பத்தி சொல்லல, நம்மளுடைய அந்த யூனிஃபார்ம்ல போட்ட கண்டென்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அதை டெலீட் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல. அதுக்குதான் அதிகமா ஏர்னிங்கே வந்திருக்கு, அதை என்னால பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்றா. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அவனுடைய ஃபேஸை ரிவீல் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க, அதை என்னைக்கு பண்ணலாங்கிற மாதிரி அவ கேட்டுட்டு இருக்கா. இப்ப வெளில வந்தவகிட்ட அவளுடைய ஃப்ரெண்ட் அந்த பான் இருக்கா இல்லையா, அவ என்ன சொல்றானா, நேனோ என்கிட்ட இருந்து காசு வாங்கினா தரவே மாட்டேங்கிறா, உன்கிட்ட ஏதாவது வாங்கியிருக்காளாங்கிற மாதிரி கேட்க. ஆமா என்கிட்டயும் ஒரு சில டைம் அமௌண்ட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்காங்கிற மாதிரி சொல்றா. எல்லார்கிட்டையும் அமௌண்ட் வாங்கி அவ என்னதான் பண்ணுவாளோ தெரியலையே, எதுக்கு இவ்வளவு அமௌண்ட் வாங்கிறா. கேட்டா கேட்ஸ் எல்லாம் நான் காப்பாத்துறேன், அதுங்கெல்லாம் மறுவாழ்வு கொடுக்குறேங்கிற மாதிரி என்னென்னமோ கதை சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் உண்மையா பொய்யானே தெரியலங்கிற மாதிரி அவ ஃப்ரெண்டு புலம்பிட்டு போறா. இப்ப கிளாஸ்ல சின்னதா டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க. அப்படி வச்சிட்டு இருக்கும் போது நம்ம நிஹாரிய மட்டும் காணும். நிஹாரி எங்கன்னு சொல்லிட்டு கிளாஸ் மிஸ் கேக்குறாங்க. நளின் டீச்சர் தான் கேட்குறாங்க. ஸோ கேட்டுட்டு இருக்கும் போது எங்கன்னு தெரியலங்கிற மாதிரி மற்றவங்களாம் சொல்ல, இப்போ நிகாரியை தேடிக்கிட்டு நளின் டீச்சர் மொட்டை மாடிக்கு போகிறாங்க. அங்க போய் பார்த்தா அவ ஜாலியா சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கா. அடி பாவின்னு சொல்லிட்டு குடு தூக்கி போடுங்கிற மாதிரி சொல்ல. ஏன் உங்களுக்கும் வேணுமா, இல்ல எப்படி பிடிக்கும் நான் பிடிச்சு காட்டவான்னு சொல்ல. கோவப்பட்ட டீச்சர் அடிப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் சிகரெட் அடிச்சு காட்டுறாங்க. நீ ஒண்ணு எனக்கு சொல்லி தர தேவையில்ல, உன்னை விடவே நல்லா பிடிப்பேன், எங்க எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்குன்னு சொல்லிட்டு நல்லா புகையை இழுத்து அந்த ஸ்டூடெண்டோடைய மூஞ்சிலே விடுறாங்க. நம்மள வேற பெரிய ரவுடியா இருப்பா போலேன்னு பயந்துகிட்டு நிஹாரி அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்பதான் நம்ம ஜானை காட்டுறாங்க. ஜான் அந்த பக்கமா வந்துட்டு இருக்க. அப்போ அங்க ஏன் உட்காந்து எழுதிட்டு இருக்கா. ஸோ ஜானை பார்த்ததும் ஹே ஜான் என்ன இந்த பக்கம்னு சொல்லி கேட்க, அதுக்கு என்னுடைய நோட் புக்கை பயங்கரமா கிழிச்சிட்டாங்க, அதை ஒட்டுறதுக்கே ஏதாவது டேப் இருக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி இவ சொல்ல. அப்படியா இரு நானும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு இவ்வளவுமே ஹெல்ப் பண்றா. அதுக்கப்புறம் டேப்பும் ஒரு வழியா கிடைச்சிருது. ஸோ இவ ஏன் என்ன சொல்றான்னா, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீ என்கிட்ட சொல்லலாம், நானும் உன் ஃப்ரெண்டு தாங்கிற மாதிரி சொல்ல. அப்படியா இனிமே கண்டிப்பா சொல்றேன், எனக்கு இவங்க புள்ளி பண்ண
பண்றதுதான் பிடிக்கலங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு தெரியும் அவங்க புள்ளி பண்றாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, முடிஞ்ச வரைக்கும் நம்மள நாம தான் காப்பாத்திக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த இடத்துல இருக்கு, அங்க போய் டேப் எடுத்துருவான்னு சொல்லிட்டு நம்ம ஜானை ஏன்னு அங்க உள்ள அனுப்பி வைக்கிறா. அப்ப ஜான் அங்க உள்ள போறா. போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம ரெமோ இருக்கா இல்லையா எமி, அவ அங்க சோஃபி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. சோ இவ வந்ததும் டக்குன்னு சோஃபி என்ன பண்றதுன்னு தெரியாம அவ மேல போட்டிருந்த கோட்டை, எமி மேல போட்டிருந்த கோட்டை சோஃபி மேல போட்டு மூடிடுறா. என்னாச்சு என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு இவ வந்து கேட்க, அதுவா ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதான் நான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன், யாருமே பார்க்க அவளுக்கு பிடிக்கலையா, அதான் மூஞ்ச மூடிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாளுங்க. அந்த பொய்யையும் நம்பிட்டு நம்ம ஜானு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. சோ ஜான் என்ன கேக்குறான்னா ஏன் கிட்ட, ஏன் சேலியர்ஸ் மட்டும் அதிகமா காஸ்ட் எடுத்துக்கிறாங்க, பாதி பாதி தரமாட்டாங்கிற மாதிரி சொல்ல, ஆமா இது எப்பவுமே இங்க இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி 70% வந்து சியர் லீடர்ஸ்க்கும் பேலன்ஸ் இருக்கிற 20% மட்டும்தான் மற்றவங்களுக்கும் ஒதுக்குவாங்கங்கிற மாதிரி இவ சொல்றா. இப்ப ஒரு நாள் எமி என்ன பண்றான்னா பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கும் போது அவ போட்ட பாலு அந்த பக்கமா போன அவளுடைய ஜூனியர் மேல விழுந்துருது. சோ ஓடி போயிட்டு காப்பாத்துறாளுங்க, நல்லா நெத்திட்டு அடிபட்டுருது. இப்போ அந்த ஜூனியரும் எமியும் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சியர்லீடர்ஸ்க்கு ஏன் அதிக காசு போகுதுன்னு சொல்லிட்டு ஜான் கேட்டா இல்லையா, இதை டைரக்டா போயிட்டு நேனோ கிட்டே கேக்குறா, எதுக்காக சியர்லீடர்ஸ்க்கு வந்து அதிகமான ஃபண்டும் எங்களுக்கு 20% ஒதுக்குறீங்கிற மாதிரி கேட்க, 20% போதும், அப்படி என்ன பெருசா செஞ்சு கிழிக்க போறீங்க, டிராஃபி வாங்க போறது சியர்லீடர்ஸ் தானே, உங்களுக்கு ஒன்றும் இல்லையேங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் இல்ல தந்துதான் ஆகணும், இல்லைன்னா ப்ரூஃபை காட்டு, அந்த அளவுக்கு என்ன செலவுங்கிற மாதிரி கேட்க, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, தலையிலேருந்து கால் வரைக்கும் அவ்வளோ செலவாகும், ஹேருக்கு, ஹேர் கலரிங்க்கு, ஃபேஸுக்கு, பாடிக்கு, நெயில்ஸ்க்கு, ட்ரெஸ்ஸுக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ செலவாகும், உங்களை மாதிரியா எனக்கு என்னோட வந்து நிக்கிறதுக்கு, ஒழுங்கா போயிடு அவ்வளோதாங்கிற மாதிரி நானும் மிரட்டுறா. ஸோ நம்ம ஜானுக்கு தான் தைரியம் அதிகமாச்சு. அவ வழக்கம் போல என்ன பண்றானா ஒரு போர்டை தூக்கிட்டு வந்து வச்சு எல்லாருக்கும் அங்க இருக்கிற ஜூனியர்ஸ் மற்ற பசங்க எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்றா, நாம இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ண போறோம், இந்த கான்செப்டுக்கு யாரெல்லாம் வரீங்கிற மாதிரி கேட்க, நாங்க எல்லாருமே வரோங்கிற மாதிரி எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஸோ இதனால என்ன கேட்குறான்னா, இவ்வளோ பேர் வரும்போது நமக்கு ஃபண்டும் அதிகமாக தேவைப்படும், நமக்கு 20% தான் தரான்னு நானும் சொல்கிறாங்க, அப்போ நமக்கு அதிகமாக தானே தேவைப்படுங்கிற மாதிரி கேட்க, ஆமாம் ஆமாம் அதிகமாக இருந்தால் தானே இவ்வளோ பேருக்கு பண்ண முடியுங்கிற மாதிரி அவங்களுமே எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நானோ வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு 2 வார்த்தையில முடிச்சிடுறா, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ரெண்டுத்துல எது முக்கியம், சியர்லீடர்ஸ் தான் நம்ம ஸ்கூலுடைய கௌரவமே, அவங்களுக்கு ஃபண்ட் அதிகம் தேவையா இல்ல உங்களுக்கு அதிகம் தேவையான்னு கேட்க, அங்க இருக்கிற எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ஆமா ஆமா சியர்லீடர்ஸ் தான் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கே பெருமை, அப்படி இருக்கும் போது மற்றதுக்கெல்லாம் அதிகமா செலவு பண்ணா சியர்லீடர்ஸ்க்கு அதிகமா செலவு பண்ண முடியாது, ஸோ சியர்லீடர்ஸ் தான் ரொம்ப முக்கியமானவங்க, அவங்க அதிகமான செலவு பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு நாங்க யாரும் வரலங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்த விட்டு கலைஞ்சு போயிடுறாளுங்க. ஜானுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இப்போ இந்த ரேடியோ ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா சோஃபி ஆல்ரெடி கிளம்பிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு எமியும் வரா, அவளுமே கிளம்புறா. எதுக்காக கிளம்பிட்டு இருக்கான்னு தெரியல. சோஃபி எமியை கொஞ்சம் அழகுப்படுத்தி கிளப்பி விடுறா. என்னன்னு சொல்லி பார்த்தா இப்போ இந்த ரேடியோ ஸ்டேஷன்ல சின்னதா ஒரு பேட்டி மாதிரி, எங்க ஸ்கூல் அப்படி நாங்க இதுலலாம் கலந்துருக்கோம், நான் இவ்வளோ டிராஃபி வாங்கியிருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லணும்ல, அதுக்காக இந்த ஸ்கூல்லேயே ரொம்பவே டேலண்டான பர்சன் தான் இவங்க 2 பேரும் தானே, அதனால இவங்களை கூப்பிட்டுருக்காங்க. இப்போ அங்கே இன்னொரு லேடி வராங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா சோஃபியோட அம்மா எல்லாருக்கும் ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. சோஃபி பாத்தீங்கன்னா ரொம்பவே பணக்கார வீட்டு பொண்ணு. ஸோ சோஃபி கிட்டையும் எமி கிட்டையும் வந்து அவங்க அம்மா பேசுறாங்க, என்னாச்சு என்ன எதுக்காக கிளம்பி இருக்கீங்கிற மாதிரி கேட்க, இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேரண்ட் பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சோஃபியோட அம்மாவை பேச சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சோஃபி பேசுறா, அதுக்கப்புறம் எமி, சோஃபின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுறாங்க. ஸோ இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்க வரைக்கும் சோஃபியோட அம்மாவும் பேசுகிறாங்க, உன்னுடைய ஃப்ரெண்டு ரொம்பவே நல்லா இருக்கா, நல்லா பேசுகிறா, நல்லா பழகிறாங்கிற மாதிரி எமியை பற்றி சொல்ல, ஆமாம்மா அது மட்டும் கிடையாது, அவள் ரொம்பவே மல்டி டேலண்டட் ஸ்மார்ட்டான பர்சன், எந்த ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் அவள் இருப்பா, அவள் கலந்துக்காத ஆக்டிவிட்டீஸ்னே கிடையாது, எல்லாத்துமே அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம், ஸோ எல்லா பொண்ணுங்களுக்கும் அவளை ரொம்பவே பிடிக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மாவும் ஆன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ எமி ஒரு பொண்ணுடைய மண்டையில் வந்து பாலால் அடிச்சு விட்டா.
போயிட்டா இல்லையா? ஸோ இப்போ அந்த பொண்ணுகிட்ட எமி வந்து பேசிக்கிட்டு இருக்கா. பேசும்போது தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு எமி மேலே ஒரு கண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ நானுமே உங்களை க்ரஷ் பண்ணுறேன், க்ரஷ் ஃபீல் இருக்குது எனக்கு. அன்னைக்கு அப்படி பால் வந்து அடிச்சதுனால தான் நீங்கள் என்கிட்ட வந்து பேசுனீங்க. இப்போ நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ பால் வந்து அடிச்சதே ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேங்கிற மாதிரி இவ சொல்ல. இதை இப்படி கூட சொல்லுவாங்களா? எத்தனையோ பேர் இருக்காங்க, யாரையும் என்கிட்ட டைரக்டா அப்படி வந்து சொன்னதே கிடையாது. நீ தாம்மா என்கிட்ட இப்படி வந்து சொல்லியிருக்கேங்கிற மாதிரி எம்மியுமே சொல்றா. வழக்கம் போல நம்ம நளின் டீச்சர் நிஹாரியை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க ஸ்கூல் முழுக்க. முக்கியமா அந்த மொட்டை மாடியவே பாக்குறாங்க, அங்கேயுமே காணும். அந்த நேரம் அவங்க மொபைலுக்கு மதர் சுப்பீரியர் ஒரு போட்டோவோட அனுப்புறாங்க. என்னன்னு பார்த்தா நிஹாரி ஸ்கூலை விட்டு வெளில தப்பிச்சு போயிருக்கா. அது அந்த சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு. ஸோ இப்போ அந்த வீடியோவே அனுப்பி நீலாம் ஒரு டீச்சராமா, இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் காணாம போயிட்டா எங்கன்னு கூட கண்டுக்க மாட்டியாங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்போ இவளை தேடிட்டு ஒரு மாலுக்கு போயிருக்காங்க. மாலுக்கு போய் பார்த்தா கரெக்டாக அங்கே நிஹாரி இருக்கா. அவள் கூட நிறையவே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவள் ஆல்ரெடி வேறு ஸ்கூலில் தானே இருந்தா. ஸோ அந்த ஸ்கூலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் போல அவங்கள பார்க்க இவங்க பார்க்கணும், 2 பேரும் பார்த்துட்டு நிற்க. இப்போ அங்கே நளின் டீச்சர் போயிட்டு நான் நிஹாரி கிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்களாம் போக முடியுமான்னு கேட்டதும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகிறாங்க. ஸோ நிஹாரி கிட்ட பேசுகிறாங்க. நீ இப்படி பண்ணுறியே நியாயமானு சொல்லி கேட்டா அவள் வழக்கம் போல திமுறா. நான் மதர் சுப்பீரியருடைய நீஸு, அதுவும் பிளட் ரிலேஷன். நான் எங்கே வேணா போகலாம், எங்கே வேணா வரலாம், என்னை யாருமே கேட்கக்கூடாதுங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். நீங்க எதுக்கு நான் எங்க போனாலும் என்ன வந்து ஏதாவது கேட்டுட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு நளின் டீச்சர், எனக்கு புரியுது, நீ போன தடவை இருந்த ஸ்கூலை விட இந்த ஸ்கூல் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும், ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃபாலோ பண்ண உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுக்காக நீ இந்த மாதிரி எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணிட்டு இருந்தா உன் மேல மத்தவங்களுக்கு எப்படி நல்ல அபிப்பிராயம் வருங்கிற மாதிரி கேக்குறாங்க. மத்த யாருக்கும் எனக்கு என் மேல அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் வரணும்னு அவசியம் இல்லை. யாரும் என்ன புரிஞ்சுக்கவும் வேணாம், யாரும் என்ன நம்பவும் வேணாங்கிற மாதிரி நிஹாரி சொல்ல. அதுக்கு இவங்க சரி நாம வேணா ஒரு டீலிங் வச்சுக்கலாம். நான் என்ன சொன்னாலும் மதர் சுப்பீரியர் கேட்பாங்க. எப்ப கேட்பாங்கன்னா அந்த பிரெஞ்சு காம்படிஷன்ல நான் உங்களை வின் பண்ண வச்சேன்னா கேட்பாங்க. சோ நீ அந்த பிரெஞ்சு காம்படிஷன்ல கலந்துகிட்டு வின் பண்ணிட்டீங்கன்னா நானே மதர் சுப்பீரியர் கிட்ட சொல்லி நீ ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்த அதே ஸ்கூலுக்கு நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூல்ல இருந்து அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ்க்கு நீ அப்ராட் போறதுக்கும் நானே ஹெல்ப் பண்றேன். இதனால நீ எந்த விதத்திலையும் மதர் சுப்பீரியரை சார்ந்து இருக்க வேணாம், எல்லா விதத்திலையும் நான் ஹெல்ப் பண்றேன். எனக்காக நீ இதை பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்பவே நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு அடங்கி ஒடுங்கி அடக்கமா இருக்கணும். இது எல்லாத்தையும் பண்ணி நீ இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்னதை உனக்கு செஞ்சு தரேன், ஓகே வாங்குற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அவளும் அதுக்கு வேணான்னு சொல்லுவான்னு பார்த்தா அப்படியா அப்படின்னா டீல் ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுறா. இப்போ சோஃபியோட அம்மாவும் கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த சாட்டர்டே உனக்கு ஏதாவது ஒர்க் இருக்கான்னு சொல்லி சோஃபி அம்மா கேட்க, இந்த சாட்டர்டேவா, ஓ மை காட் என் பர்த்டே இல்லை, நான் அதை மறந்தே போயிட்டேங்கிற மாதிரி சொல்றா. ஓகே இந்த டைமும் நம்மளுடைய ஃபார்ம் ஹவுஸ்ல சூப்பரா பிளான் பண்ணி செம்மையா பர்த்டேவை செலிப்ரேட் பண்றோம், ஓகே வாங்குறாங்க. ஓகேமாங்கிற மாதிரி இவ்வளவு சொல்ல, அதுக்கு அவங்க அம்மா சரி இந்த டைம் நீ எம்மியை கூப்பிட, எம்மியை மட்டும் இல்ல உன்னுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட, நல்லா இருக்கும்ல, ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு வரலாம்னு சொல்றாங்க. இப்போ நம்ம நளின் டீச்சர் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அப்படியே பேசிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா இதுக்கு நிறைய செலவாகுமே, என்னம்மா பண்ணணுங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் இப்போ அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணியிருக்கேன், அப்புறம் என்கிட்ட ஒரு சில சேவிங்ஸ் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு அவங்க அம்மா நான் அந்த மாதிரி உன்னை கஷ்டப்படுத்துறேனேமாங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன நீங்க பாத்துக்கிட்டீங்க, ஏன்னா அப்போ என்னால எதுவும் பண்ண முடியாது, இப்போ நான் பெரியவள் ஆயிட்டேன், இப்போ உங்களால எதுவும் பண்ண முடியல, நான் ஹெல்ப் பண்றேன், அவ்வளவுதானே, பதிலுக்கு பதில் பண்ணிக்கிறோம், இதுல என்ன இருக்கு, என்னால முடியும், எனக்கு இதுல ஹாப்பி தாங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இப்போ நிஹாரி நெக்ஸ்ட் டே ஸ்கூல் போயிட்டு அப்படியே இந்த என்ட்ரன்ஸ்ல ஆல்ரெடி வாங்கினவங்களுடைய டிராஃபி அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது என்ன நினைச்சான்னு தெரியல, கண்ணா பின்னான்னு ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தவ இன் பண்ணிக்கிட்டு அழகா நீட்டா இப்ப ஸ்கூலுக்குள்ள போறா. போயிட்டு ஏன் ஆல்ரெடி ஒரு கிளாஸ்ல இருக்கா, அந்த கிளாஸ்க்கு தான் இவ்வளவு போறா. இது என்ன கிளாஸ்னு பாத்தீங்கன்னா இந்த பிரெஞ்சு காம்படிஷனுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஒரு கிளாஸ் ரூம். சோ இவளும் போயிட்டு உட்காரத பார்த்துட்டு ஏன்னு நீனும் கலந்துக்க போறியான்னு கேட்க, ஆமா நானும் தான் சொன்னதும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. சரி என்ன பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிஹாரி அவகிட்ட கேட்க, அதுவா எமியோடைய ரெக்கார்டிங் தான் சொல்லிட்டு அவ அந்த சாங்கை பிளே பண்றத காட்டுறா. அதை பார்த்துட்டே இருக்காங்க 2 பேரும் போன்ல. அப்ப மேல ஒரு நோட்டிபிகேஷன் வந்துருது ஏனுடைய ஃபோன்லேருந்து வந்துருச்சு. எந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏன் வந்துட்டு ஒரு இந்த செக்ஸ் கண்டென்ட்ஸ்லாம் போடுறதுக்காக ஒரு ஆப் யூஸ் பண்ணுறா இல்லையா, அந்த ஆப்ல வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு.
ஸோ அதை நம்ம நிஹாரி பார்த்துட்டா, நிஹாரி பார்த்ததை ஏன் பார்த்துட்டா அவளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில. டக்குன்னு டெஸ்கில் குப்புறப்படுத்திட்டு அழற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்றா. நீ பார்த்துட்டல்லங்கிற மாதிரி அழ. அதை பார்த்த நிஹாரி என்ன சொல்கிறானா, இப்போ நீ எதுக்கு ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு புரியல. நான் பார்த்தா இப்போ என்ன, எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நான் என்ன நினச்சா உனக்கு என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நீ என்னை தப்பாக நினச்சிருப்பேங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு நிஹாரி, ஏய் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீ கவலைப்படாத, நீ எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்றேன்னு எனக்கு தெரியல. நீ செய்யற விஷயம் தப்புங்கிறது எனக்கு தெரியும், இதை நீ செய்யற ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா அதையும் தாண்டி செய்யறேன்னா கண்டிப்பா உனக்கு இதனால ஏதோ யூஸ்ஃபுல்லா ஒரு விஷயம் இருக்கு. அப்படி இல்லைன்னா இதை பண்ணாதான் உன் லைஃபை ரன் பண்ண முடியுங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஸோ எப்ப பார்த்தாலும் அவங்க பார்த்தா என்ன ஆகும், இவங்க பார்த்தா என்ன ஆகும், நம்மள ஏதாவது சொல்லுவாங்களோன்னு நினைக்காத. உன் லைஃப்க்கு எது முக்கியமோ அதை நீ பண்ணிட்டு போயிட்டே இரு, ஓகேவா? நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ப்ராமிஸ்ங்கிற மாதிரி சொல்ல. 2 பேரும் மாற்றி மாற்றி ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. இதை யாருமே பார்க்கலன்னு சொல்லி பார்த்தா வெளில இருந்து நம்ம நளின் டீச்சர் பார்த்துடுறாங்க. இருந்தாலும் எதுவுமே சொல்லிக்காம அப்படியே வெளில நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. மதர் சுப்பீரியர் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்திருக்கப்ப இவங்க கிட்ட கேட்பாங்க, எனக்கு நீங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், அப்பதான் நான் உங்களுக்கு இந்த ஜாபை தருவேங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன ப்ராமிஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய இல்லீகல் விஷயத்துல ஈடுபடுறாங்கன்னு எனக்கு தெரியும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா நீங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகி அவங்களுடைய பர்சனல், அவங்க என்னென்ன தப்பு பண்றாங்க, அவங்களுடைய சீக்ரெட்ஸ் என்ன, இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லணும், அதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்க ஜாபுங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா இது ஸ்டூடெண்டோடைய பிரைவசி ஆச்சேங்கிற மாதிரி கூட நம்ம நளின் டீச்சர் கேட்டிருப்பாங்க. இது அவங்களுடைய பிரைவசி தான், நான் அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனா நான் கேட்கறது அவங்கள தப்பு கண்டுபிடிச்சு இங்கேருந்து துரத்துறதுக்காக இல்லை, அவங்கள திருத்துறதுக்காக. நம்ம ஸ்கூலோட ரெப்புடேஷன், அவங்க பேரண்ட்ஸோட ரெப்புடேஷன் சொல்லிட்டு இது எல்லாமே அவங்க பண்ற விஷயத்துல தான் இருக்கு. ஸோ அதனால தான் கேட்குறேன், நீங்க இதை பண்ணிதான் ஆகணுங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. வழக்கம் போல இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நளின் டீச்சர் அங்க போயிருக்காங்க. பட் இதை சொன்னாங்களா சொல்லலையாங்கிறத நம்ம கிட்ட காட்டல. ஓகே கைஸ், இதோட எபிசோட் 2 முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.